மனுஷன் கண்ணாமட்டியோட பேத்து போட்டானே. காலையில நாக்கு ருசியே நல்ல மீன் குழம்பு சோறும் வச்சு கொடுத்தா இப்படித்தானே அடிப்பான். எல்லா வீட்லயும் மல்லாக்க வெயில் வர வரைக்கும் குப்பர் அடிச்சு கிடக்காடுவோம். நம்ம அப்படியா இருக்கும்? வேலைக்கு போறானே, நாக்கு ருசியா செஞ்சு கொடுப்போமே. விடிய காலமே எந்திரிச்சு அடுப்பை பத்த வச்சு சோத்த பொங்கி கறிய வச்சு கொடுத்தா எம்பிட்டு திமிர் இருந்தா தூக்கி போட்டு மிதி மிதின்னு மிதிப்பான். வரட்டு இன்னைக்கு. அடப்பாமே, லட்சுமி அக்கா என்னாச்சு? ஏன் இப்படி உட்கார்ந்து கிடக்கு? இக்க மூஞ்சி முறையில என்னாச்சு? யாரு? அனிதாவா? அனிதா, என் நிலைமைய பாத்தியா? பேதில ஒரு மனுஷன் காலங்கத்தால என்ன போட்டு அடி அடின்னு அடிச்சு தூக்கி போட்டு மிதி மிதின்னு மிதிச்சு கண்ணாமட்டையெல்லாம் பேத்து வச்சுட்டு போயிருக்கான். என்னக்கா சொல்ற? என்னாச்சு? ஏன் இப்படி நடந்துக்கிறாரு? அது ஏன் கேக்குற? இங்க வா, வந்து உட்காரு. என்னக்கா, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. பேதில போவான். நேத்து ஒரு 500 ரூபாய பேண்ட் பாக்கெட்டையும் சட்டை பாக்கெட்டையும் வச்சிருந்திருக்கான். பார்க்காம துவைக்க போட்டுட்டேன். அதுக்கு தாண்டி இம்பூட்டு அடி. அதுவும் சொல்லி சொல்லி அடிக்கிறான். என் அக்கா காரிக்கிட்ட மட்டும் கொடுத்த காசை தரணுன்னு உடனே எப்படி போய் மல்லுக்கு நின்று அவளை வா போன்னு வந்தபடியெல்லாம் பேசினேன். இப்போ 500 ரூபா உனக்கு காசா தெரியலையாங்க. 500 ரூபாய்க்கும் லட்சம் ரூபாய்க்கும் எம்பிட்டு வித்தியாசம் இருக்குட்டி. நான் என்ன வேணும்னேவா பண்ணினேன்? என்னக்கா இப்படி மாட்ட அடிக்கிற மாதிரி அடிச்சு வச்சிருக்காரு? அண்ணனுக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? என்ன திடீர்னு அக்கா பாசம் பொங்குது? அந்த அக்கா தானே காசை பிடிங்கன்னா ஏமாத்தி உன்னையும் அவரையும் நடுத்தரில் விட்டா. அன்னைக்கு மட்டும் இவருக்கு பாசம் பொங்கல. நீ சொன்னதெல்லாம் சரின்னாரு. இப்ப திடீர்னு எங்க இருந்து இந்த பாசம் வருது? அதுதான் எனக்கும் புரிய மாட்டேங்குது. முந்தா நாளே அக்கா வீட்டுக்கு போறேன்னு சொன்னாரு. அப்பவே எனக்கு சந்தேகம் வந்திருக்கணும். நானும் சரி அந்த பிள்ளை பெரிய மனுஷியா இருக்கு, அதனால ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வர போயிருப்பாரு. பணம் காசு இல்லைனாலும் பாசம் ஒண்ணு இருக்கலான்னு நினைச்சிட்டு கம்மனை விட்டுட்டேன். போனா போறாரு, நமக்கு தான் பிடிக்கல, நம்ம போலன்னு சொல்லி விட்டுட்டேன். ஆனா அங்க போயிட்டு வந்ததுல இருந்து மனுஷன் கிறுக்கு பிடிச்ச மாதிரி தானே இருக்கான். அக்கா தூண்டி விட்டுட்டா போதும், அவ சொல்றது சரிங்கிற மாதிரி இங்க வந்து ஆடுவான். இன்னும் 1 மாசம் போட்டும் இங்க இருந்து அங்க போய் ஆடுவான். இதே பொழப்பா போச்சுடி. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நீ பேசாம எந்திரிச்சு வா. மாட்டு அடிக்கிற மாதிரி அடிச்சிருக்காரு. எவ்வளவு இருக்கணும்? நீ ஒன்னும் இங்க இருக்க வேண்டாம். ஒரு 4 நாளைக்கு எங்க வீட்டுல வந்து இரு. அவரு உன்னை தேடி ஊர் பூரா அலையட்டும். அப்பதான் புத்தி வரும். கட்டின பொண்டாட்டிய இப்படி கைய ஒங்கி அடிக்க சொல்லுதாக்கும். ஆமா, நீ சொல்லிடுவ. 1000 தான் இருந்தாலும் கட்டின புருஷனை விட்டுட்டு அம்போன்னு வரவா முடியும்? மனசு கேட்காதுல்ல. எனக்கு வாயில நல்லா வந்துரும் பாத்துக்கோ. அப்போ நல்லா உட்காந்து குறக்கண்டாமட்டியும் பேக்கட்டும் வாங்கு. பெரிய இப்படி புலம்புத என்னடி பொசுக்குன்னு இப்படி சொல்லிவிட்ட? நான் வலி தாங்க முடியாம ஐயோ அம்மானு கத்துதே. பாவி மனுஷன் மங்கட்டாக்க உள்ள போடவன் திரும்ப வந்து முளத்தைய மடிக்கிட்டு கண்ணாமட்டில ஒரு குத்து குத்திட்டு போறாண்டி. அதுதான் எனக்கு ஆறவே மாட்டுக்கு தெரியுமா? சரி சரி புலம்பிக்கிட்டே இருக்காத. உன்னை பார்க்கவும் எனக்கு பாவமா இருக்கு. வா வீட்டுக்கு போவோம். அங்க வந்து ஒரு நாள் இரு. அவரு என்ன நிலைமைக்கு வர்றாருன்னு அப்புறமா பார்த்துட்டு உன்னை இங்கிட்டாக்க அனுப்புறேன். திரும்பவும் மத்தியானம் போல வந்து மத்த கண்ணையும் பேத்தாருன்னா என்ன பண்ணுவ? அனிதா, எனக்கு ஒரு உதவி பண்ணுதியா? என்னக்கா, என்ன வேணும் சொல்லு. நல்ல ஒரு நாட்டுக்கோழியா வாங்கி பிடிச்சி அத கொஞ்சம் சூப்பு வச்சு குடுக்கறியா? வலி தாங்க முடிய மாட்டுக்கு. அப்புறம் ஒரு 1.5 கிலோ கறியை வாங்கி ஒரு பிரியாணியா போடுதியா? இதுக்கு ஒன்றும் குறைச்ச இல்லை. நல்லா வக்கடையா தானே திங்கிற. அடிக்கிறாருல திருப்பிக்கிட்டு கையை மடக்கிக்கிட்டு 4 குத்து மோரையில குத்தி இருந்தா திரும்பவும் உன் மேல கைய ஓங்கி இருப்பாரா? நீ சொல்லுவ ஓ புருஷன் மாதிரி ஏன் புருஷன் கிடையாது தெரியுமா? என் புருஷனுக்கு கிறுக்கு பிடிச்சிச்சுன்னா அப்படித்தான் பிடிக்கும். கிறுக்கு பிடிக்காத வரைக்கும் அந்த ஆள் இருக்கிற இடம் தெரியாது. கிறுக்கு பிடிச்சிச்சு இன்னும் 1 வாரத்துக்கு இப்படித்தான் அடிப்பாரு. அடிப்பாரு அடிப்பாரு கைய ஒடிச்சு அடுப்புல வைக்கணும். அதை போட்டு இப்படி அடி வாங்கிக்கிட்டு இருந்தா அடிக்கத்தானே செய்வாரு. சரி சரி எலும்பி வா, அப்புறமா நான் வந்து பேசிக்கிறேன்.
சரி இரு, அடுப்பெல்லாம் அணைச்சிருக்கனான்னு பார்த்துட்டு பூட்டிட்டு வரேன் கதவை. சரி சரி, சட்டுப்பட்டுன்னு வா. என்னதான் இது, உடவையை கட்டுப்படுறீங்களா? நகர்ந்து போங்க. அனிதா வந்தா அவ்வளவுதான், உங்க தோலை உரிச்சு போடுவா. அடியே, இன்னுமா அவளுக்கு பயப்படுற? அவ கிடக்குறா, அவளுக்கெல்லாம் பயந்தா முடியுமா? ஏன் பொண்டாட்டி, நான் உன்னை கட்டி பிடிக்காம யாரு பிடிப்பா? ஓ, ரொம்ப தான் தைரியம். நகர்ந்து போங்க, எனக்கு வேலை கிடக்கு. காலங்கத்தால வந்து மேலே செருவிக்கிட்டு ஒரு வேலையும் செய்ய விடாம. இங்க பாரு ஐசு, வேலை கடந்துட்டு போகுது. ஆனா அதான் இப்போ ஒரு மூடுல இருக்கேன். அவளை ஆளை காணும். அவ வர வரைக்கும் நம்ம நல்ல ஜாலியா இருக்கலாம். ஏன்டா, உங்களுக்கு என்ன பிடிக்குமா, அனிதாவை பிடிக்குமா? சொல்லுங்களேன். நீயும் ஆரம்பிச்சிட்டியா? அவ கூட சேர்ந்து சேர்ந்து ரொம்ப தான் பண்ணிட்டு இருக்க. இங்க பாரு, எனக்கு உன்னையும் பிடிக்கும், அவளையும் பிடிக்கும். அப்போ எதுக்காக என்ன மட்டும் வந்து கட்டி பிடிக்கிறீங்க? போய் அவளை கட்டி பிடிக்க வேண்டியதானே? இப்ப மட்டும் அவ பார்த்தா உங்களை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவா. அடியே, உண்மையை சொல்லட்டா, சண்டை போடுறதுக்கு தான் அவ லாய்க்கு, கட்டி பிடிக்கிறதுக்கெல்லாம் நீ தான் லாய்க்கு. ரொம்ப தான் ஓவர். வலியுது, தொடச்சுக்கோங்க. முதல்ல தள்ளி போங்க, நான் புடவைய கட்டி முடிக்கட்டும். அதெல்லாம் ஒன்றும் கட்ட வேண்டாம், நான் கட்டி விட்றேன் உனக்கு. நீங்க இன்னைக்கு அனிதா கையால அடி வாங்குறது உறுதி. அதை யாரு நினைச்சாலும் தடுக்க முடியாது. இதெல்லாம் ரொம்ப ஓவர்டி. நீயே விட்டா அவளை அடிக்கிறதுக்கு கம்பெடுத்து கொடுப்ப போல இருக்கு. இங்க பாரு, அந்த சண்டி ராணிய காலையிலே வீட்டில் காணோம். ஃபுல்லா தேடிட்டேன், எங்கேயோ போயிட்டா. இன்னைக்கு ரொம்ப சான்ஸ் இருக்கு பார்த்துக்க. அத்தானுக்கு லக்கும் ரொம்ப இருக்கு. எதுக்கு அடி வாங்குறதுக்கா? உன்னை அப்படியே தூக்கிட்டு போய் இப்ப என்ன பண்ண போறேன் பாரு. வேண்டாத்தா, சும்மா இருங்க. எனக்கு வேற வேலை இருக்கு. நான் என் அண்ணனை பக்கத்துக்கு கிளம்பிட்டு இருக்கேன். தள்ளி போங்க. அடியே, அதுவா முக்கியம்? அதான் எவ்வளவு ஆசையா வந்து நிக்கிறேன், நீ பிசாட்டி எதையோ சொல்லிட்டு இருக்க. யோ, என்னைய நடக்குதுங்க? இங்க பாரேன், இப்ப கூட நீயும் நானும் தான் இருக்கிறோம். ஆனா எனக்கு அந்த அனிதாவோட மைண்ட் வாய்ஸ் கேட்டுட்டே இருக்கு. படுபாவி கிராதகி எங்க இருந்து இப்படி நம்மள டார்ச்சர் பண்ணதுக்குன்னு வந்திருக்காளோ தெரியல. ஆமாயா, வருவேன் வருவேன். என்ன கண்டா அப்படித்தானே இருக்கும். இப்ப திரும்ப போறா இல்லையா? மண்டைய உடைச்சி மாவளுக்கு வைக்கிறனா இல்லையான்னு பாரு. அடியே, நீ என்ன சிரிங்கிக்கிட்டு நிக்கிற? அனிதா, நீ எப்போ வந்த? ஆமாயா, ஒண்ணுமே தெரியாத மாதிரி ரெண்டு பேரும் ஈனி இழிச்சுக்கிட்டு நில்லுங்க. நான் எப்பவோ வந்துட்டேன். என்னையா, என்ன கண்டா உமருக்கு எப்படி இருக்கு? கட்டி பிடிக்கிறதுக்கு அவளும், சண்டை போடுறதுக்கு நானும் உமருக்கு. வாரம் அடுப்பங்கிற பக்கம் குழல காய வச்சு இழுக்கிறனா இல்லையான்னு பாரு. அனிதா, அதெல்லாம் சும்மா ஒரு இதுல சொன்னது. நீ வேற அதுக்குள்ளேயுமா வந்துட்ட? அப்படி எங்க போன? யோ, அதுக்குள்ளேயும் வந்துட்டியா? இல்ல ஏன் வந்துட்டேன்னு கேக்குறீரா? இல்ல அனிதா, அதுக்குள்ளேயும் வந்துட்டியேன்னு கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. ஹோமருக்கு எவ்வளவு திமிர் இருந்தா என்னை வெளியே அனுப்பிட்டு அவளை உட்காந்து கட்டி பிடிச்சுக்கிட்டு போயிரு. இன்னைக்கு வத்தல் வடகம்லாம் போட போறேன். மேல காக்கா வருதானே, நீர் உட்காந்து காயும், அப்பதான் சரிப்படும். ஹரியே, நீ என்ன இன்னும் நின்னுகிட்டு இருக்க? லட்சுமி அக்கா வந்திருக்காங்க, போய் பாரு. என்ன அனிதா சொல்ற? லட்சுமி அக்கா வந்திருக்காங்களா? ஆமா, அவங்க புருஷன் என்னமோ அடிச்சு போட்டாரா அந்த ஆளு. 500 ரூபா பாக்கெட்ல இருந்துச்சான். அந்த அக்கா பார்க்காம துவச்சு போட்டுச்சான். அதுக்கு போட்டு அடிச்சிருக்காரு. பாவமா இருந்துச்சு. அதான் நான் போய் நாட்டுக்கோழி வாங்கிட்டு வரேன். அந்த அக்கா வேற சூப்பு கேட்டுச்சு. இன்னைக்கு மத்தியானத்துக்கு பிரியாணி செஞ்சிருவோம். சரி அனிதா. அனிதா, போறதுதான் போற, கதவை தாப்பா போட்டுட்டு லட்சுமி அக்காவையும் கூட்டிட்டு கடைக்கு போ. என்னது? ஐயோ, ரொம்ப ஓவர் தான். வாயை மூடிக்கிட்டு கம்முனு கிடையும். அடியே, நீ வா, நம்ம 2 பேரும் போவோம். இததான் தானும் படுக்க மாட்டா தள்ளியும் படுக்க மாட்டான்னு சொல்லுவாங்களோ. என்ன முணுமுணுப்பு? ரொம்ப ஓவர் தான். அதான், நீங்க மைண்ட் வாய்ஸ்னு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. அனிதாக்கு எல்லாமே கேட்டுருச்சு. அப்படியா அனிதா? நிஜமாவா சொல்ற? அப்ப நீனே வழி விடலாம்ல. நீர் சரிப்பட மாட்டேது. இப்பவே கோலையில காய போட்டு இழுக்கிறன்னா இல்லையான்னு பாரு. யோ,
மரியாதையா போய் வேலையை பாரு. இன்னைக்கு கடைக்கு நாங்க போல, நீங்க போங்க, நாங்க வீட்ல இருக்கோம். ஏய், வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் எடுத்து வை, வெங்காயத்தெல்லாம் உரிச்சு வை, நான் இந்த வரேன். அடி பாவி, அதானே சிவ பூஜையில கரடியா வந்துருவியே. உனக்கு தான் மோப்பம் பிடிக்கிற சக்தி அதிகமாயிட்ட. பேசாம போறேடா, என்னமா வருது? விடிய காலையில பேசுற பேச்ச பாரு. ஆமா, ராத்திரில பேசினா மட்டும் அப்படியே இனிக்க கேட்டுருவா. வா, வேற வேலை பைய எடு, கடைக்கு போயிட்டு வரேன். என்னப்பா ஒரு மாதிரி இருக்க? என்ன விஷயம்? இன்னைக்கு நம்ம வீட்ல பிரியாணின்னு கேள்விப்பட்டனே. ஆமால, அதெல்லாம் நல்லா கேள்விப்படுவ, வேற எதுவும் கேள்விப்படலையே. அது வரைக்கும் சந்தோஷம். வேற என்னப்பா? எதுவும் நடந்துச்சா என்ன? வேற என்ன விஷயம்? அனிதா மாட்ட அடிக்கடி வாங்குனியா? டேய் மகனே, நீ ஒருத்தனே போதும், வாயை மூடிக்கிட்டு கம்முன்னு வா. வேற வேலை இருக்கு, கடைக்கு போவோம். சூப்பர்ப்பா. மட்டன் பிரியாணியா சிக்கன் பிரியாணியா சொல்லுப்பா. அதையும் இவகிட்டே கேட்போம். ஏட்டி, என்ன வாங்கிட்டு வரணும்? ஒரு கிலோ மட்டன் வாங்கிக்கோங்க, ஒரு கிலோ சிக்கன் வாங்கிக்கோங்க, போங்க. ஒரு கிலோ எந்த கடுவா பல்லுக்கு காணும்? நம்ம வீட்டுலயே 4 3 7, அப்புறம் லட்சுமி அத்தை 1 8, அப்புறம் ஆச்சி தாத்தா கட்டிருப்போம் 9 10. என்ன அனிதாமா பேசுற? ஒரு கிலோ மட்டன் காணுமா? உனக்கு அது ஆச்சி தாத்தா ஞாபகம் வருதே. என்னமோ நான் உங்க அம்மாக்கும் அப்பாக்கும் செஞ்சு கொடுத்ததே இல்லாத மாதிரி பேசுறீங்க. ஏங்க போங்க, 2 கிலோ மட்டனே வாங்கிட்டு வாங்க. அதானே, எங்க ஆத்தாளுக்கு அப்பனுக்கு செய்யணும்னா மட்டும் உனக்கு சலிப்பு வந்துருமே. இங்க பாருங்க, நான் செவனேன்னு இருக்கேன், என்ன காலையிலே வம்பளக்காதீங்க. அடியே, நீ என்ன என் மூஞ்சில என்ன எழுதி ஊட்டியிருக்கு? போதும் போதும், இவ்வளவு நேரம் தான் எனர்ஜியா 2 பேரும் பல்ல பல்ல காட்டியாச்சுல, போய் வேலையை பாரு. அதானே, அவளை சொல்லலன்னா உறக்கம் வராதே. சரிடா, பைய எடுத்துக்க. சரிப்பா. என்கிட்ட திமிரு இருந்தா அங்க போய் தங்கச்சிக்காரி வீட்டுல போய் உட்காந்துக்கிட்டு இந்த ஆளு இங்க வராம கிடப்பான். பத்தாதுக்கு இந்த சின்ன குட்டியும் அவன் கூட போயிட்ட. அந்த ஆளுக்கு தான் அறிவுலனா 80 வயசு ஆகுதுல. இந்த மாமியா கறிக்கு எவ்வளவு திமிரு இருந்தா மவனை கூட்டி வீட்டுக்குள்ள வச்சிருப்பா. வெரைட்டி முடுக்க வேண்டியதானே. நான் மட்டும் வேண்டாம், அந்த ஆள் மட்டும் வேணுமாக்கும். என்னம்மா, ஏமா மறைக்கிற? ஏடி, எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டேன். உன் புருஷக்காரன் அங்க போய் உட்காந்துக்கிட்டானாமே. ஆமாமா, அந்த ஆளுக்கு கிறுக்கு தான் பிடிச்சிருக்கு. எம்படி திமிரு இருந்தா அவரு அங்க போய் உட்கார்ந்துருப்பாரு. அவ தங்கச்சிக்காரி வந்த விட்ட நான் வெளியே போயிருக்காருன்னு சொல்லிட்டேனாம். அதனால ஆங்காரத்துல அங்க போய் உட்கார்ந்து கிடக்காரு. 1 வாரம் ஆச்சு, இன்னும் வீட்டு பக்கம் வரல. கிறுக்கு அவனுக்கு பிடிக்கல, கிறுக்கு உனக்கு தண்டி பிடிச்சிருக்கு. திமிரு பிடிச்ச கழுத. அன்னைக்கே படிச்சு சொன்னேன், அவன் வேண்டான்னு கேட்டியா? அவனை தான் பிடிச்சிருக்கு, அவனை தான் கல்யாணம் கட்ட போறேன்னு ஒத்த கல்ல நின்ன. என்னைக்கா இருந்தாலும் இந்த மிடில் கிளாஸ்ல இருக்கிறவன் நமக்கு செட் ஆக மாட்டான்னு சொன்னேன். கேட்டிருக்கணும்ல, நீ கேட்டியா? என்னமோ அதிசயமா விரும்புற மாதிரி அவனை தான் கெட்டுவேன்னு நின்ன. இன்னைக்கு உன்னை விட்டுட்டு அவன் பேசாட்டி ஆத்தா பின்னாடி போயிட்டான். ஏம்மா நீ வேற, சும்மா இருமா. இதுதான் சாக்குன்னு இப்ப என்ன போட்டு திட்டுன்னு திட்டாத. இப்ப நான் என்ன பண்ணணும் அத சொல்லு. அவனுக்கு முதல்ல டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பு. அப்புறம் தன்னால தொண்டை காணும் துணியை காணுன்னு பதறி போய் ஓடி வருவான். என்னம்மா சொல்ற? அது எப்படிம்மா சாத்தியமாகும்? நீ என்ன பேசுற? புரிஞ்சுதான் பேசுறியா? நான் எல்லாம் புரிஞ்சுதான் பேசுறேன். இவன் உனக்கு தேவையில்லை. நான் அமெரிக்கா கிளம்புறேன். நீயும் என் கூட வந்து அங்கேயே செட்டில் ஆகுற வழிய பாரு. இங்க பாரு, இது எடுத்து வளர்த்த பிள்ளை தானே, அவனே வச்சுட்டு போறான். அவளையும் அவங்கிட்டே விட்டுட்டு நிம்மதியா அங்க போய் நாம இருக்கலாம். ஒழுங்கு மரியாதையா பொட்டியை கட்டிக்கிட்டு என் கூட கிளம்பி வர்ற வழிய பாரு. என்னம்மா பேசுற? என்ன பேசுற? இன்னொரு தடவை எடுத்து வளர்த்த பிள்ளை அப்படி இப்படின்னு ஏதாவது பேசுன, அப்புறம் நடக்கிறதே வேற. அந்த ஆளை விட்டுட்டு வான்னு சொல்லு. அதுல நீ சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருக்கு. ஆனா என் பிள்ளைய பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த இதுவும் இல்ல. வாயை மூடிட்டு கிளம்புமா, என் வழிய நானே பாத்துக்கிறேன். எடி, அவனே தேவையில்லனா அந்த பிள்ளை மட்டும் உனக்கு எதுக்கு? வாயை மூடிட்டு போமா. அவ ஏன் பொண்ணு, என் கூட தான் இருப்பா. நீ தேவையில்லாம எதையாவது பேசிக்கிட்டு இருக்காத. சின்ன சண்டைய பெருசாக்கி அதுல குளிர்காயலான்னு அலையாத. நீ இப்ப கிளம்பு. எனக்கு என்ன வந்துச்சு? அப்ப இப்படியே கிடந்து அவஸ்தப்படு. சொன்னாலும் கேட்க மாட்டேன், நீயாவும் திருந்த மாட்டேன். இங்க பாரு, அவன் இப்படியெல்லாம் சொன்னாதான் முதல்ல ஓடி வருவான். அதுக்கான வழிய பாரு. ஏமா, இது ஏன் வாழ்க்கை பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்பு. உன்னை உள்ள விட்டதே தப்பு. நீ பேசுறது சரியில்லம்மா. அவ ஏன் பொண்ணு, என் பொண்ணாதான் நான் வளர்த்துருக்கேன். இது வரைக்கும் அப்படித்தான் இருந்திருக்கா. ஏதோ என் மேல கோபத்துல அவ அப்பா கூட போயிட்டா. அதுக்காக அவளையும் விட்டுடுவானா? எப்படிமா?
அப்போ அந்த அனாதை கழுதைய கடைசி வரைக்கும் உன் கூட தான் வச்சிருக்க போற அப்படித்தானே? ஏமா, எனக்கும் உனக்கும் 1008 பிரச்சனை இருக்கலாம். என் பிள்ளைய பத்தி ஆனாதானே சொன்னேன், அப்புறம் நடக்கிறதே வேற. ஏன் அம்மா, நான் உசுரோட தானே இருக்கேன். இங்க பாரு, மரியாதையா போயிரு. இன்னொரு வார்த்தை என் பிள்ளைய பத்தி ஏதாவது பேசுனேன், அப்புறம் நடக்கிறதே வேற. எங்க குடும்ப பிரச்சனையில நீ ஒண்ணு தலையிட வேண்டாம். அவரை எப்படி கூப்பிடணும்னு எனக்கு தெரியும். நீ உன் வேலையை பார்த்துட்டு போ. உனக்கு நல்லது சொல்ல வந்த பாரு, எக்க இடம் கெட்டு போ. எனக்கு என்ன வந்துச்சு? எனக்கு சாயங்காலம் ஃப்ளைட்டு, நான் கிளம்புறேன். ரொம்ப நல்லது, இப்பவே கிளம்பு. என் கண்ணு முன்னாடி நிக்காத. என் பிள்ளைய விட்டுட்டு வர சொல்ற? எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி சொல்லியிருப்ப. இன்னொருத்தி வேற எவ்வளவு சொல்லியிருந்தானா இந்நேரம் ஆரஞ்சு பல்ல களைச்சி போட்டிருப்பேன். மரியாதையா போயிரு. எனக்கு அம்மா வாயிட்டனு உன்னை நான் சும்மா விடுதேன். இதுக்கு ஒன்றும் குறைச்சல, எக்க இடம் கெட்டு போ. எனக்கு என்ன வந்துச்சு? சே, இதெல்லாம் மாறவே செய்யாது போல. எத்தனை காலம் ஆனாலும் இது புத்தி ஏன் இப்படி இருக்கோ தெரியல. நானும் இன்னைக்கு மாறி இருக்கோம், நாளைக்கு மாறி இருக்கும்னு பார்த்தா இது மாறவே இல்லை. எங்க குடும்ப பிரச்சனையில உள்ள மூக்க நினைக்கிற மாதிரி நினைச்சு கடைசியில என் பிள்ளைய பிரிக்கிறதுக்கு தானே இன்னும் திட்டமிட்டு இருக்கு. சே, எல்லாம் நம்மள சொல்லணும். அந்த ஆளு எங்க போயிட்டாரு? அவ அம்மையை பார்க்க போயிருக்காரு. நமக்கு ஏன் தான் இப்படி பேயாட்டம் வருதோ தெரியல. போயிட்டு இங்க தானே வரணும், வரட்டும். அதுக்காக 3வது மனுஷி தானே என்னதான் இருந்தாலும் நம்ம அம்மா நினைச்சு இதுகிட்ட உள்ளதை சொன்னா இது நம்மளை கெடுக்கிறதுக்குலாம் வழியை பாக்கு. சே, யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லக்கூடாது. நம்ம வேலை உண்டு, நம்ம உண்டு இருப்போம். எங்க போயிட போறாரு? தன்னால வருவாரு. சொன்னா இலே தம்பி, அங்க வந்து நாம இன்னைக்கு அங்க கமாண்டி சொல்லுவோம்னு சொன்னா ஆளையே காணோம். எங்க போயிடுப்பா? அடப்பாமே, ஒருவேளை நம்மள இங்க வளப்பி விட்டுட்டு பிரியாணி திங்க உட்காந்துருப்பானோ, இல்ல நம்ம வீட்டுல பிரியாணின்னு என்ன அடுக்கட்டின்னு சொல்லியிருப்பானா தெரியலையே. பாவி பயல, அப்படி மட்டும் ஏதாவது பண்ணிருந்த அப்புறம் இருக்கடி உனக்கு. சரி, இங்க வந்தாச்சு. நல்லா குளு குளு குளுன்னு அப்படியே இயற்கை காற்றை வாங்கிக்கிட்டு செத்த நேரம் உட்காந்துட்டு போகும். நல்லா ஜாலியா சந்தோஷமா தான் இருக்கும். என்னடா அஸ்வினி பட்டுட்டேன்னு கேட்காதீங்க. வடிவேல் அங்கிள் சொன்ன மாதிரி விட்டத்தை பார்த்து படுக்கிறதே ஒரு தனி சுகம் தான். அந்த மாதிரி தான் வயக்காட்டுல படுக்கிறதுனா எம்பூட்டு சுகமா இருக்கு தெரியுமா? அப்படியே நல்லா சில்லு சில்லுன்னு காட்டு அடிக்குது. ஒரு கஞ்சி கிஞ்சி கிடைச்சா நல்லா இருக்கும். குடிச்சிட்டு அப்படியே மலாக்க பட்டு உடங்கி போயிடலாம். அந்திமலை பொழிகிறது, ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது. டேய் அஸ்வினி, என்னையடா சொல்ற? யாருடா அந்த கிளியோபட்ரா? இந்த குடல எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்க. ஏப்ல, நீ எங்க இருந்து புள்ள வந்த? நான் சும்மா செவனேன்னு பாட்டு வச்சிட்டு இருக்கேன். இவ்வளவு பத்து படிக்க அவளாம்ல ஊளை பார்த்து. ஏடி, ஒழுங்கு மடியாதே போயிரு. என் அண்ணன் வேற வரேன்னா இந்த நேரம் மட்டும் வந்து நின்னுக்கிட்டு கடலை போடுறியோ கடலை. டேய் அஸ்வினி, உன் அண்ணன் வந்தா என்னடா? நீயும் நானும் ஒரே கிளாஸ்ல தானே படிக்கிறோம். சரி, அதுக்காக எல்லாரும் என்னை கிண்டல் அடிப்போம். இப்ப போடியா இல்லையாப்ல? இது நீ சாவித்திரி தங்கச்சி தானே? உங்க அக்கா எங்க இருக்கா? ஒரு பாவி பயல, இவன் வடுவான்னு நினைச்சுக்கிட்டு நம்ம ஒண்ணு சொல்லிட்டு இருந்தா இவன் அந்த பிள்ளைகிட்ட ஈன்னு பேசிட்டுல இருக்கான். ஆமா, நானும் இவனும் ஒரே கிளாஸ்ல படிக்கிறோம். அதான் பேசிட்டு இருந்தேன். சரி பிள்ளை, உங்க அக்காவை கேட்டேன்னு சொல்லி சரியா? சரி அருணு. டேய், என்னடா நடக்குது? அதெல்லாம் ஒண்ணு இல்ல தம்பி. அவ அக்கா என் கூட தான் படிக்கிறா. அதான் அவட்ட பேசிட்டு இருந்தேன். இது வாடையா? ஆமா தம்பி. சரி வா, இன்னைக்கு நான் வரதுக்கு லேட் ஆயிட்டு. சரி வா, கமெண்ட் சொல்றதுக்கு அம்மா அப்பா வராங்க. நம்மள போய் ட்ரெஸ் மாத்திட்டு வரோம் சரியா? சரிண்ணே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். அப்புறம் என்ன, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். 29th பசங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்ச உடனே 29th இருந்து 7 வரைக்கும் நாங்கள் ஒரு ட்ரிப்பு வெளியே போகிறோம். 1 வீக் இங்கே இருக்க மாட்டோம். என்ன முடிஞ்சா 10 நிமிஷம் வீடியோ, இல்லை அப்படின்னா 5 நிமிஷம் வீடியோ, ஒரு நாள் விட்டு ஒரு நாள், இல்லைன்னா 2 நாளைக்கு ஒருக்க வரும். எடுத்து அப்லோட் பண்ணிவிட்டு போக பார்க்குறேன். முடிஞ்ச வரைக்கும் ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு யாரும் பார்க்காம இருக்காதீங்க சரியா? நான் வந்த உடனே யார் யார் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, யார் யார் பார்த்துருக்கீங்க எல்லாம் பார்ப்பேன். அப்புறம் அனிதா இல்லையே ஊரில், நாம் பேசாட்டி பார்க்காம ஸ்கிப் பண்ணிடுவோன்னு நினச்சிங்க. அப்புறம்
நான் யாருன்னு உங்களுக்கு சொல்லி தெரியணும்னு இல்லை. அவ அப்படித்தான் எப்பவும் போல மிரட்டிக்கிட்டே இருப்பா. இந்த அம்மாக்கு வேற வேலை என்ன? இங்க இருந்து இருந்து மண்டை காஞ்சி போச்சுல. கொஞ்சம் பசங்களும் எக்ஸாம்னு விடிய விடிய உட்காந்து படிச்சாச்சு. கொஞ்சம் ரிலீஃப் வேண்டாமா? அதான் 1 வீக்கு ஊரை சுத்திட்டு வருவோன்னு கிளம்புறோம். சாரிங்க, யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. இனிதான் வீடியோவே எடுக்க ஆரம்பிக்கணும். எத்தனை வீடியோ எடுக்க முடியும்னு தெரியல. உங்க எல்லாருடைய கமெண்ட்டுக்கும் ரிப்ளையும் பண்ண முடியாது. சாரி. அப்புறமா வந்து மொத்தமா கமெண்ட் எல்லாம் படிச்சுட்டு ரிப்ளை பண்றோம். ஹாய் அபிதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். ஹாய் அஸ்வின் தங்கம், என்ன இன்றைக்கு வீடியோ சீக்கிரம் வந்து விட்டது. நாங்கள் எல்லாரும் நலமா இருக்கோம் தம்பி அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. நேற்று சீக்கிரம் வீடியோ போட்டோமா? மத்தியானம் படுக்க போகிறதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருப்போம். ஷார்ட்டான வீடியோனா சீக்கிரம் எடுத்துருப்போமா இருக்கும். இல்லை முந்தா நாள் வீடியோ ஆஃப் எடுத்து அப்புறம் கண்டினியூ பண்ணியிருப்போனா இருக்கும், தெரியல. ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ரமதானுக்கு இருக்க மாட்டோம். ஹாப்பி ரமதான், நல்லா என்ஜாய் பண்ணுங்க. அப்புறம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அண்ணன் எப்படி இருக்காங்க? பசங்க எப்படி இருக்காங்க? எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லுங்கள். ஹாய் அபிதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு இனிய ரமதான் வாழ்த்துக்கள். நல்லா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்க. அண்ணன் எப்படி இருக்காங்க? எல்லாருக்கும் விஷ் பண்ணேன்னு சொல்லுங்கள். லவ் யூ ஸோ மச் அக்கா. கன்ஃபார்மாக தெரியல இங்கே லீவ் எத்தனாம் தேதி வருதுன்னு. உங்களுக்கு எத்தனாம் தேதின்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஹாய் அபிதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நோன்பெல்லாம் எப்படி போகுது? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாப்பி ரமதான்க்கா. நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஐ லவ் யூ ஸோ மச். பசங்களை கேட்டேன்னு சொல்லுங்க. இங்கே மார்ச் 30 தான் லீவ் ஸ்டார்ட் ஆகுதுன்னு போட்டிருக்காங்க. இந்தியாவில் எப்படின்னு தெரியல. சரி, எப்பன்னு சொல்லுங்கள். சரியா? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் நேசமணி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். அஸ்வின் செல்லம் ஆரம்ப பாட்டு அமர்க்களமாக அசத்துற வீடியோவே முழுவதும் பார்த்துட்டு சொல்கிறேன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஹாய் நேசமணியக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். அஸ்வின் அப்படித்தானே? அது தெரிஞ்சது தானே? ஐ லவ் யூ அக்கா. ஹாய் நேசமணி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? இன்றைய கதை சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ. ஹாய் தமிழ் செல்வம் அண்ணா அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அஸ்வின் செல்லம், அருண் செல்லம், அபிதா செல்லம், அவந்தி செல்லம், ஐஸ்வர்யா அக்கா, அண்ணா அனிதா அக்கா, ஐஸ்வர்யா ராய் அக்கா, நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? கதை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அக்கான்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் தமிழ் செல்வம் அண்ணா அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ. ஹாய் தமிழ் செல்வம் அண்ணா, எப்படி இருக்கீங்க? அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? வெயில் மண்டையை பிக்குமே, கவனமாக இருங்க. லவ் யூ. ஹாய் விஜயா, எப்படிமா இருக்க? அனிதா அஸ்வின் பாட்டு சூப்பர். அவந்தி, இந்த அஸ்வின் பைய பிள்ளைய சும்மா விடாத. அஸ்வின் இதுக்கு முன்னே அருணை மாட்டி விடுவேன், இப்போ அவந்தியா. அடே நம்ம அனிதா நல்ல பேபியாக மாறிட்டாலே. இன்னும் எத்தனை நாளைக்கு சூப்பர் ஸ்டோரி. நாங்கள் நல்லா, நீங்கள் நலமா? சாப்பிட்டீங்களான்னு கமெண்ட் பண்ணியிருக்க. லவ் யூ மை டியர் ஃபேமிலின்னு சொல்லியிருக்க. தேங்க்யூ ஸோ மச்மா. இந்த தடவையும் சிங்கப்பூர் வரல, வேற கண்ட்ரி தான். ஐ லவ் யூ ஸோ மச் டியர். நெக்ஸ்ட் டைம் பார்க்குறோம். அப்புறம் நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீ சாப்பிட்டியா? நீ எப்படி இருக்காங்க? ஹாய் விஜயாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அத்தான்ட்ட சொல்லிவிட்டோம்ல, சிங்கப்பூருக்கு மட்டும் டிக்கெட்டை போட்டிரு, அப்புறம் நடக்கிறதே வேறன்னு சொல்லிட்டேன். அதான் மாற்றிவிட்டாரு. எங்கே நீங்கள் அவரை இழுத்துட்டு போயிடுவிடோன்னு பயம்தான். அப்புறம் அனிதா பேபியாக மாறிட்டாளா? அனிதா எப்போ பத்திரகாளியாக மாறுவா, எப்போ பேபியாக மாறுவான்னு தெரியல. ஐ லவ் யூ அக்கா. ஹாய் விஜயாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் பிரசாந்தினி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியம்மா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீ எப்படி இருக்க? சாப்பிட்டியா? ஹாய் அனிதாக்கா, ஐசக்கா, அருண் செல்லம், அஸ்வின் செல்லம், அபி செல்லம், அவந்திகா செல்லம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வீடியோ ரொம்ப ரொம்ப சூப்பர். அவந்திகா, என்னம்மா பேசுகிற? நீ ரொம்ப சூப்பராக க்யூட்டாக பேசுகிற. அஸ்வின், அனிதாக்கா, உங்கள் பாட்டு சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்க. தேங்க்யூ ஸோ மச்மா. நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீ எப்படிமா இருக்க? சாப்பிட்டியாம்மா? உடம்பு எப்படி இருக்குது? ஐ லவ் யூ ஸோ மச் டியர். ஹாய் பிரசாந்தினி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ அக்கா. ஹாய் பிரசாந்தினி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் மகி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியம்மா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீ எப்படி இருக்க? சாப்பிட்டியாம்மா? அனிதா, அஸ்வின் செல்லம், சூப்பர் சூப்பர் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்க. தேங்க்யூம்மா.
ஹாய் மகி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? லவ் யூ அக்கா. ஹாய் மகி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் மாசிலா, எப்படிம்மா இருக்கேன்? நல்லா இருக்கியாம்மா? ஐஸ்வர்யா, அனிதா, அத்தான், அஸ்வின் செல்லம், ஹாய் அருண் செல்லம், அவந்திகா, அபிதா குட்டி, ஐஸ்வர்யா ராய். உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். உங்களை பார்க்கவே முடியல. லவ் யூ ஐஸ்வர்யா ராய், என்னோட மயிலுக்குட்டி, புஜுக்குட்டி, அம்முக்குட்டி, பொட்டுக்குட்டி, செல்லக்குட்டி. ஐ லவ் யூ உம்மா. ஐ லவ் யூ செம்மம்மாஸ். வீடியோவாக இருக்கே, நம்ம 2 பேரும் பாட்டு பாடுவோமா? ஐ லவ் யூ அத்தான், ஐ லவ் யூ, ஐ லவ் யூ உம்மா உம்மா. வீடியோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அனிதா பயங்கரமாக இருக்கீங்களே, சிரிச்சா செம்ம மாசாக இருக்கீங்க. ஐ லவ் யூ குட்டிகளா. பாய் பாய் ஜியோ. ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. வீடியோவுக்கு நன்றி. பிஸியான டைமில் வீடியோ போட்டுருக்கீங்க. போட்டவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றின்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்மா. நான் பிஸியான டயத்தில் வீடியோ போட்டிருக்கேன், நீ பிஸியான டயத்தில் உட்காந்து இவ்வளோ பெரிய கமெண்ட் எழுதியிருக்கியே, அப்போ என்னை விட நீ தான் பெரிய ஆள். ஐ லவ் யூ ஸோ மச்மா. கவனமாக இரு, கத்தாரில் வெயில் தூக்குமே. கேர்ஃபுல்லாக இரு, ரொம்ப கவனமாக இருமா. சாப்பிட்டியா? நல்ல கூலான பொருட்கள்லாம் வாங்கி சாப்பிடு, உடம்ப பார்த்துக்கோ. ஐ லவ் யூ ஸோ மச் மை டியர். ஹாய் மசிலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சிரிச்சா மாசாக இருக்கேனா? எப்பவும் சிரிச்சிட்டே இருக்க முடியாதுல்ல, சண்டையும் போடணும்ல. சரி, வெயில் மண்டே தூக்குமே. எப்படி இருக்கீங்க? ரொம்ப கவனமாக இருங்க, சரியா? ஐ லவ் யூ ஸோ மச். இங்கேயும் வெயில் அப்படித்தான் தூக்குது, ஆனால் கொஞ்சம் வழக்கம் போல தான். என்ன, வெளியே காரில் போகும்போது தான் வெயில் ரொம்ப தூக்குது. வீட்டில் இருக்கும்போது ஏசியை போட்டு உட்காரல தெரியல. ஐ லவ் யூ அக்கா. நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க. ஹாய் மாசிலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? வெயில் மண்டை காயுதா? ரொம்ப கவனமாக இருங்கக்கா. லவ் யூ அக்கா. ஹாய் மகேஸ்வரி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த எபிசோட் சூப்பர். அஸ்வின் செல்லம், உன்னுடைய பாடல் அருமை அருமை. வாழ்த்துக்கள் சொன்னதுக்கு மிகவும் நன்றின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்மா. பிஸியாக இருப்பீங்க. பசங்களாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஐ லவ் யூ அம்மா. ஹாய் மகேஸ்வரி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? லவ் யூ அம்மா. ஹாய் மகேஸ்வரி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. ஹாய் சங்கீதா, எப்படிம்மா இருக்கேன்? நல்லா இருக்கியாம்மா? டுடே எபிசோட் சூப்பரக்கா. அனிதாக்கா, அஸ்வின் செல்லம் சூப்பராக பேசுகிறாங்க. அரவிந்த் மாமா, ஐஸ்வர்யாக்கா, அஸ்வின் செல்லம் எல்லாரும் சூப்பராக பேசுகிறாங்க. அன்றைக்கி பர்த்டேக்கு மார்னிங்கே உனக்கு வீடியோ போட்டேன், அத்தான் நீ பார்த்த மாதிரியே எனக்கு கமெண்ட் வரலையே. பார்த்தியா இல்லையா? நான் கேட்கலாமா? அஸ்வின் தான் கேட்க சொன்னா. அம்மாவுக்கு நான் விஷ் பண்ணேன், அம்மா பார்த்தாங்களா இல்லையா தெரியலையேன்னு கேட்டிருக்கான். ஐ லவ் யூ ஸோ மச்மா. நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீ எப்படி இருக்க? நான் சொன்னேன் அம்மா கண்டிப்பாக வெளியே போயிருப்பாங்கன்னு சொன்னேன். அதை மாதிரி நீ வெளியே போயிருப்பேன்னு நினைக்கிறேன். பிரகாஷ் அண்ணா எப்படி இருக்காங்க? சூர்யா செல்லம் எப்படி இருக்கான்? நல்லா இருக்காங்களா? எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லுமா. ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? டுடே எபிசோட் சூப்பரக்கா. அனிதாக்கா, அஸ்வின் செல்லம் சூப்பராக பேசுகிறாங்க. அரவிந்த் மாமா, ஐஸ்வர்யாக்கா, செல்லம் எல்லாரும் சூப்பராக பேசுகிறாங்க. ஐஸ்வர்யாக்கா, அருண் செல்லம் சூப்பராக பேசுகிறாங்க. ஐ லவ் யூ அம்மா அப்படின்னு அவன் சூர்யா கமெண்ட் பண்ணியிருக்கான். சூர்யா செல்லம், புஜுக்குட்டி எப்படிம்மா இருக்கேன்? நல்லா இருக்கியாம்மா? ஐ லவ் யூம்மா. ஹாய் பிரகாஷ் அண்ணா, எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பாடு? ஹாய் சூர்யா செல்லம், ஸ்கூல் இருக்குதா? வெயில் ரொம்ப இருக்கும், கவனமாக இருமா. ஹாய் சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் பிரகாஷ் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் சூர்யா செல்லம், எப்படிமா இருக்க? வெயில் மண்டையை கிளப்பும், பார்த்துமா கவனமாக இருமா. கேப் போட்டுக்கோ ஸ்கூலுக்கு போகும்போது. ஐ லவ் யூ ஸோ மச் செல்லம். ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐசக்கா, அண்ணா, அனிதாக்கா, அருண் செல்லம், அஸ்வின் செல்லம், அவந்தி செல்லம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அஸ்வின் செல்லம், அனிதாக்கா பாட்டு சூப்பர், இன்னைக்கு கதை சூப்பரோ சூப்பர். ஐ லவ் யூ ஸோ மச் உம்மான்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. கதை சூப்பர் தான். நான் அனிதாக்கு மட்டும்தான் சண்டை போடலன்னா கதை எடுத்த மாதிரியே இருக்காது. ஐ லவ் யூ அக்கா. லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? கதைனா அப்படியே அனிதா தூள் கிளப்ப வேண்டாமா? சண்டை போட்டு ஆக்ரோஷமா யாரையாவது அடிச்சு யார் மண்டையாவது உடைச்சா நல்லா இருக்கும்ல. இப்படி போட்டா சப்புனுல இருக்குது. இன்னைக்குதான் அத்தா மண்டையை உடைக்கலான்னு பார்த்தேன். என்ன செய்ய, கோவம் வரல, அதனால தப்பிச்சிட்டாரு.
ஆனா அவர் பண்ண காரியத்துக்கு எனக்கு வந்த கோவம் மட்டும் வந்துருந்துச்சு. இன்னைக்கு அத்தா மண்டை உடைஞ்சி வீட்டில் உட்காந்துருந்துருப்பாரு. ஐ லவ் யூ அக்கா. சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அண்ணா எப்படி இருக்காங்க? கேட்டேன்னு சொல்லுங்க. ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? பார்த்தீங்களா, மண்டையை உடைக்கணுமா எப்படி பேசிகிட்டு இருக்கு இந்த ஐஸு. நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ அக்கா. ஹாய் ராபர்ட் டவுனி, எப்படி இருக்கீங்க? சூப்பர் சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் ராபர்ட் டவுனி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் எங்கள் குடும்பத்தோடு உங்களை சந்திக்கிறோம். பாய்.